பழனி அழுதுகிட்டே இங்கே கோமதி வீட்டுக்கு வராங்க. கோமதி கேட்குறாங்க, என்னாச்சு பழனி, ஏன்டா இப்படி அழுதுட்டு வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அங்கே கூட வந்த அங்கே சுகன்யா சொல்கிறாங்க, அந்த வீட்டில் இவருக்கு சுத்தமாக மதிப்பே இல்லை. நாங்களே கேட்டோம், அவங்களே தான் வந்து சொத்தெல்லாம் பிரிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இப்படி அடித்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னடி சொல்கிற, ஒன்றுமே புரியல, என்னாச்சு, என்ன சொத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, சுகன்யா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் சொத்தை வந்து 3ஆக பிரிக்கிறதா பிளான் பண்ணாங்க, 3ஆவும் பிரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து அவங்க வந்துட்டு சொன்னார், 3 பங்கில் 3 பங்கு இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் வீடு வந்து இத்தனை நாள் நாம ஆண்டு அனுபவிச்சிட்டோம், இனிமேல் அம்மா போன காலத்துக்கு பிறகு அந்த வீடு வந்து பழனி பேரில் எழுதிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம் தான். சரி ஓகே, நமக்கு வீடும் சரி கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அதில் உடன்பாடு இல்லை உங்களுடைய சின்ன அண்ணனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒன்றுமே சொல்ல, நேற்று இன்றைக்கி காலையில் தான் வந்து வக்கீல் வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பற்றியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு, பழனி உனக்கு வீடு வேணுமாடா, நீ வந்து என்ன உங்கள் அக்கா கூடயே போயிட்டில்லடா, இத்தனை நாளாக அங்கே தானே இருந்துட்டு இருந்த, அந்த ஓடுகாலி குடும்பத்தில் தானே வாழ்ந்துட்டு இருந்த, இப்போ திடீர்னு வந்து உனக்கு சொத்தில் 3 பங்கை சரிசமமாக பிரித்து உனக்கு கொடுக்குறதே பெருசு ஃபஸ்ட்டு தப்பு. நானும் அண்ணா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம், கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிக்குவே நீ அப்படின்னு சொல்லி பேசினார். அதை கேட்டு வந்துட்டு இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனால் இங்கே பாருண்ணே, எனக்கு சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் இதை ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் இது உடன்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ணன் தான் முத்தண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ முத்து வந்துட்டு, இல்லை 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 அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவன் நம்மளோட இருந்தான் இல்லை அதெல்லாம் 2வது விஷயம், ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் 3 பங்காக பிரித்து தானே ஆகணும், 3 பசங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி பிரித்தார். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வீடு வந்துட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அண்ணனுக்கு இதை தாங்கிக்கவே முடியல. இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு குமரவேல் தானே பார்த்துக்கிறான், குமரவேல் பேரில் இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பேசினார். நானும் ஓகே, குமரவேல் தான் இருக்குது, என்ன இருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இருக்கட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் முத்தண்ணனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. அவர் உடனே வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது, உன் பேரில் தாண்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசவும் வந்துட்டு பேச்சு முத்திருச்சு. அப்போ எல்லாம் உன்னால் தாண்டான்னு சொல்லிட்டு என்னை வந்து அடிச்சுட்டு, நீ கோமதி வீட்டில் தானே இருந்த, அங்கேயே போடா, நீங்கள் வந்தங்காட்டி சொத்தை 3ஆக பிரிக்க வேண்டியதாக போச்சு, அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் சொத்து 2ஆக தான் பிரிஞ்சிருந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும், எல்லாம் உன்னால தான், இடையில தானே இப்போ தானே திடீர்னு வந்த, நீ அங்கேயே போ, அங்கே தானே இருந்த தன்னாலா, அப்போ எதுக்கிட்ட இங்கே வந்த அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இதுக்கு மேலே நம்மளுக்கு மரியாதை இல்லாத அந்த வீட்டில் நான் ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் சுகன்யாவும் வெளில வந்துட்டோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா கேட்குறக்கா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுவார் அவர், இருடா நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா வேண்டாக்கா விடுக்கா, நீ போய் பேசினா உன்னையும் சேர்த்து ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவார், மச்சான் பார்த்தாருன்னா திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அதுக்காக இப்படி வந்துட்டு அடிச்சிருப்பாரு, சொத்தில் வந்துட்டு இவங்க வைக்கிறதா சட்டம்னு சொல்லி பேசுவாங்க, அதெல்லாம் பார்த்து நான் சும்மா அமைதியாக போகணுமா, நான் தான் அதில் சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் வந்துட்டேன்ல, அதே மாதிரி உன்னையும் வந்துட்டு ஒதுக்கணும்னு நினைக்கிறாரு, அப்படியே எல்லா பணத்தையும் காசையும் வந்துட்டு அப்பனும் பையனுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா, சும்மா விடக்கூடாது, வாடா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு முத்தண்ணே சக்திவேலண்ணன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யார் இவ வந்துட்டாளா நியாயம் கேட்குறக்கு, வெளில வந்து சத்தம் போட்டுருக்கிறா பாரு அவளை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் பேசிகிட்டே வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து, இங்கே பாரு எதாக இருந்தாலும் மரியாதையோட பேசு, தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டியா, இல்லை 3 பங்கு 4 பங்கா பிரிக்கும்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் கேட்டாலும் தான் அப்படி தான், என்ன தப்பு, இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது, ஆனால் எப்போ வந்துட்டு தம்பி இப்படி அடிச்சிங்களோ அப்போவே வந்துட்டு நானும் சொத்து கேட்குறதுல என்ன தப்புன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தோணல, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அது கேட்டால் என்ன தப்புன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பார்த்தியாண்ணே என்னமோ சொன்னீங்க, பிள்ளைங்க பங்குக்கு வரமாட்டாங்க அப்படி இப்படி, நீங்கள் எப்படி வந்து எதாவது காரணம் கிடைக்கும் வந்து இங்கே வந்து கேட்கலான்னு சொல்லி நினச்சிட்டு வந்து நின்று கேட்டுட்ருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே பாட்டிமா சொல்கிறாங்க, டேய் நாக்கில் நரம்பே இல்லாமல் பேசாதடா, அவள் என்னைக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட சொத்து வேணும் சுகம் வேணும்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தா, அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருக்கிறா, தேவையில்லாமல் அவள் மேலே இப்படி அபாரமாக பழிய போட்டுட்ருக்காதடா, பழனி அங்கே போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னங்காட்டி தான் பழனிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு வந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்பாளா இருக்கும், நீ வாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தா உனக்கு எல்லாம் அதை பற்றி தெரியாது, அந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே பாரு குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசுகிறக்கு உனக்கு எந்த தகுதி இருக்குது, வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உடனே முத்து வந்துட்டு, இங்கே பாரு நம்ம வீட்டு பிள்ளைங்க 2 பேரும் அங்கே வாழ்கிறாங்க, தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்ருக்காது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் பொண்ணு அங்கே வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் யோசிச்சுட்டு அவங்கள பேசவே கூடாதுன்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்க, நீ வேணா அப்படி பேசாமல் இரு, நான் எதுக்காக பேசாமல் இருக்கணும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் சக்தி நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லைடா, ஃபஸ்ட்டு பழனி வச்சு சண்டை போட்ட பிரச்சனை பண்ணேன், இப்போ அடுத்த வந்துட்டு கோமதிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன், உனக்கு என்னடா பிரச்சனை, காலையில் எந்திரிச்சா சாயந்தரத்துக்குள்ளே ஆட்டியாவது சண்டை போடணும் பேசணும்னு நினச்சிட்டே இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருண்ணே நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, இங்கே பாருங்கள்
அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன்டா நான் எப்படிடா தலையிடாமல் இருக்க முடியும்? கோமதி கேட்குறதுல என்னடா தப்பு இருக்குது? இப்போ சொத்தை நான் 3ஆ பிரிச்சிருக்க கூடாது. நான் தான் தப்பு. எனக்கு ஏன் மூளை இப்படி வேலை செய்யுதுன்னே தெரில. கோமதிக்கும் சேர்த்து நான் வந்து 4ஆ தானே பிரிச்சு வந்திருக்கணும். எல்லாருமே அம்மா வயித்துல பொறந்த பசங்க தானே. கோமதிக்கு நம்ம வந்து விட்டு பங்குனதே மிகப்பெரிய தப்பா போச்சு. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதும் சரியா தான் போச்சு. நாள பின்ன யாராவது வந்து என்னைய வந்து பொண்ணுக்கு என்ன நீங்க செஞ்சீங்க? சீரும் செய்யல, சொத்துலயும் பங்கு குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசுனாங்கன்னா, என்னடா பண்ண முடியும்? அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கனால சொத்தெல்லாம் 4ஆலாம் பிரிச்சிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்து காந்திமதி பாட்டி சொல்றாங்க, "டேய் சொத்த 4ஆ தான்டா பிரிக்கணும். நான் சொல்றது கேளுடா" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தா நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே முத்து வந்துட்டு, "அம்மா அவங்ககிட்ட என்னம்மா பேச்சு? சொத்த 4ஆவே நான் பிரிக்க சொல்லி சொல்றேன் நானு வக்கீல்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அண்ணே இவன் ஓடுகாலி ஓடிட்டா. இந்த சொத்துல அத்தனை உழைப்பையும் நானும் நீங்களும் தான் போட்டிருக்கோம். இந்த சொல்லப்போனா இந்த சொத்தை நம்ம 2 பேரும் தான் சரிசமமா பிரிச்சுக்கணும். போனா போதுன்னு சொல்லிட்டு பழனிக்கு குடுக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. சரி ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம பழனி ஆச்சேன்னு சொல்லி நெனச்சா, வீட்டையும் தூக்கி அவங்ககிட்ட குடுத்தது மட்டும் இல்லாம, இப்போ பங்க 4ஆ பிரிக்கணும், 3ஆ பிரிக்கக்கூடாது, 4ஆ பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் அப்படியே கேட்கணும்னு நெனைக்கிறீங்களா? இங்க பாருண்ணா, நீங்க வந்து இத்தன நேரம் நல்லதா தான் இருந்துட்டு இருந்தீங்க. எப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயி, அந்த அந்த கதிர் வந்து உங்கள பார்த்துக்க ஆரம்பிச்சானோ, அப்ப இருந்தே நீங்க ஃபுல்லாவே மாற ஆரம்பிச்சிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணு அங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்கா. உங்க மாப்பிள்ளையாச்சே, மாப்பிள்ளை குடும்பமாச்சே, அப்படிதானே யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காத. எதா இருந்தாலும் யோசிச்சு பேசு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு எங்க பாட்டியம்மா சொல்றாங்க, "விடுடா முத்து, அவன் என்னைக்கு தான் யோசிச்சு பேசியிருந்திருக்கிறான் நிதானமா. வாயில வந்ததிலே எதையாவது உளறிட்டே இருப்பான். அவனுக்கு வேற வேலை என்ன விட்டுரு. நீ வக்கீல்ட்ட சொல்லி 4 பங்கா பிரி. கோமதி கிட்ட குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. எனக்கு பங்கும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்மா. நீங்க பிரச்சனை பண்ணாம இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்தா பழனி எதுக்கு இவரு அடிச்சாரு? அடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. காசு பணமெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் 2வது தான். எதுக்கு வந்துட்டு பழனி அடிக்கணும்? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவன் பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தான். அவன் வேண்டான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட சொத்த குடுக்குற, அத குடுக்குற, இத குடுக்குறேன்னு. அவன் மேல எதுக்கு கை வைக்கணும்? அக்கா வீட்ல தான் இருந்தேன். இனிமேல் அங்கேயே இருடான்னு சொன்னா, அவன் இங்கேயே இருக்கட்டுமே! நான் வேண்டான்னா சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அன்னைக்கு பிரச்சனையில போயாச்சு. இங்க பாரு பழனி நீ அங்க போறக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா, இங்கேயே இருப்பா. சரியா? முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. போ இத்தன நாளா அங்க இருந்தியே! உனக்கு என்ன ஒரு சின்னதா பொட்டி கடையாவது வச்சு குடுத்தாங்களா? இல்லையே! எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தியோ, அதுக்கப்புறம் தான் உனக்கு கடைன்னு ஒண்ணு வச்சு குடுத்து, உனக்குன்னு ஒரு அங்கீகாரத்த நாங்க தான் பண்ணி குடுத்தோம். அதெல்லாம் மறந்துட்டு, அக்கா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, அக்கா பின்னாடியே நாய்க்குட்டி வாலாட்டுற மாரி ஆட்டிக்கிட்டு போகாத! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருண்ணே, நீங்க ஓவரா பேசுறீங்க. உங்க பாக்கெட்ல இருந்தெல்லாம் நீங்க வந்துட்டும் எனக்கு கடையெல்லாம் வச்சு குடுத்துடல. என்னுடைய பங்குல இருந்து கொஞ்சம் பணத்த தானே எடுத்து வச்சு தானே எனக்கு கடைய ஆரம்பிச்சு குடுத்துருக்கீங்க. அதையும் கணக்கு எழுதிக்கிங்க. எனக்கு குடுக்க வேண்டிய பங்குல அதையும் கழிச்சிட்டு வேணா குடுங்க. தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, இந்த வீட்ல எல்லாரும் தான் அதான் அந்த பாண்டியன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பேசுறானா, இவனும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பேசிட்டு இருக்கிறான். மொத்தத்துல ஆக மொத்தத்துல யாருமே இந்த வீட்ல நமக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே முத்துவேல் சொல்றாங்க, "டேய் நீ நியாயமா நடந்துக்கிற மாரி இருந்துன்னா உனக்கு சப்போர்ட்டும் பேசலாம், எல்லாமே பேசலாம். நீ தான் ஊன வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கிறியே! பணம், காசு, பணம், காசுன்னு எப்ப பார்த்தாலும் பணத்துக்கு குடுக்குற மதிப்பு நீ மனுஷனுக்கு குடுக்குறியாடா? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா மனுஷங்க அப்படியாடா? நீ ஒரு மனுஷன்ட்ட ஒரு சுடு பேசிட்டீன்னா, நாள பின்ன அத வந்து மறைச்சிட முடியுமா? இல்ல மறந்துட தான் முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பேசு, நிதானமா இருடா! தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத.